என்ன தகுதி இருக்கு? 26 வயது வரை எந்த வேலைக்கு போகாமல் ஊர் சுற்ற வேலை மட்டுமே ஒழுங்காய் செய்து வந்த மகன் செல்வ கணபதியை பற்றியே கவலையிலே கண்மூடிவிட்டார் ராமசுப்பையா. அவர் இறந்த பின் இருந்த காடுகரையை விற்றதில் கணபதியின் கையில் 20 லட்சம் ரூபாய் மிஞ்சியது. அவனது ஒரே அக்காவான அரியலூர்காரி பங்கு கேட்க வந்து நின்றாள். வேண்டாம், அவன் ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேறட்டும், நீ எதுவும் கேட்காத என்று மனைவியை தடுத்து கூட்டி சென்று விட்டார் அழகர்சாமி. விவசாய கடன் 8 லட்சத்தை கொடுத்தது போக பாக்கி பணம் 12 லட்சத்தில் ஒரு பாவி பயலோடு கூட்டு சேர்ந்து ஒரு சினிமா தியேட்டரை குத்தகைக்கு எடுத்த கணபதி குடித்து கும்மாளம் இட்டதுதான் மிச்சம். எடுத்து திரையிட்ட எல்லா படங்களுமே வசூலில் மண்ணை கவியது. கடைசியில் கணக்கு பார்க்கும்போது சில்லறைதாய் மிச்சமாயிருந்தது. அவனது பங்காளி பொய்க்கணக்கிலும் போலி டிக்கெட் விற்பனையிலும் ஆரம்பத்திலிருந்தே சுருட்டி கொண்டு வந்ததால் கை முதலோடு தப்பித்து கொண்டான். கணபதிதான் பாவம். குடிபோதையில் அழுது புழும்பிக் கொண்டே குடிகார தோழர்களின் கைத்தாங்களில் வீடு வந்து சேர்ந்தான். மறுநாள் அழகர்சாமி மைத்துனன் செல்வ கணபதியை கூப்பிட்டு வைத்து கொடுத்தனுப்பிய கொடைதான் கடையேழு வள்ளல்களும் கொடுக்காத கனத்த கொடையாய் இருந்தது. செய்யறதுக்கு உனக்கு ஒரு தொழிலே கிடைக்கலையாக்கும். சினிமா தியேட்டரை லீஸுக்கு எடுத்திருக்க, அதுவும் 12 லட்சம் ரூபாய்க்கு. ஒரு படுகாலி பையன் உனக்கு பார்ட்னரு. எதையாவது என்கிட்ட சொன்னியா, கேட்டியா? இப்போ என்ன ஆச்சு? 12 லட்சத்தையும் தொலைச்சிட்டு பல்ல காட்டுறியே. இனிமே ஒரு பைசா பெறுவியா? நீ சம்பாதிக்க வேண்டாம், உன்னால் முடியாது. பெரியவங்க தேடி வச்சு அதை பத்திரப்படுத்த முடிஞ்சதா உன்னால்? 12 லட்சத்தையும் பேங்கில் போட்டு நீ சித்தா வேலைக்கு போயிருந்தா கூட பெருமைப்பட்டிருப்பேனே. இனி என்ன செய்ய போற? எரும மாடு வளர்ந்தா போதுமா? அறிவும் வேண்டாமா? எக்கேடு கெட்டு போ. ஏன் எதிரே நீ வராத, ஓடி போயிரு. கை ஓங்கினார் அழகர்சாமி. கவிழ்ந்த தலையோடு நின்று கண்ணீர் வடித்த கணபதி விறுவிறு என வெளியேறியவன்தான். அதன் பின் அரியலூர் இருக்கும் திசை பக்கமே அவன் தலை வைத்து படுப்பதில்லை. ஏழையாகி போன அவன் தன் 19 வயது மகளுக்கு தன் நிலைமைக்கு தகுந்த இடத்தில் ஒரு மாப்பிளையை தேடிக்கொண்டிருந்தான். அவன் தன் மகளுக்கு மாப்பிள்ளை தேடி சங்கதியும் அரியலூர் அக்கா வீட்டுக்கு தெரிந்தது. ஒரு காலத்தில் கணபதி வீட்டில் மாடு மேய்த்து கஞ்சி குடித்த கீழத்தெரு சீனிவாசன் மணப்பாறை மாட்டு சந்தையில் ஒரு வியாபாரி தவறவிட்டு போன 6 லட்சத்தை கையோடு கொண்டு வந்ததால் அவன் அதிரடி பணக்காரனாய் மாறிய காலகட்டம் அது. புது பணக்காரனான சீனிவாசன் பழைய ஏழையாய் மாறிய கணபதியின் தோளில் கை போட்டான். உங்க அத்தா உன்னை ரொம்ப பேசிட்டாராமே, இப்போ பேச்சுவார்த்தையும் இல்லையாமே? எல்லாம் எனக்கு தெரியும் மாப்பிள்ள. ஒரு தொழில் செய்தா அதில் லாப நஷ்டம் யாருக்கும் வர்றதான் மாப்பிள்ள. அதை உங்கள் அத்தானுக்கு தெரியாமலா இருக்கும்? அதுக்காகவா உங்கள் அத்தா அப்படி பேசுகிறான்னு நினைக்கிறீங்க? இல்லை இல்லை, வேறு காரணம் இருக்கும் மாப்பிள்ள. உங்களுக்கு தெரியாது. காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக செல்வ கணபதிக்கு சில நொடிகள் அவகாசம் தருவது போல் அவனையே குறுகுறுவென்று பார்த்தபடி பயப்பதறாமல் ஒரு சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்து புகை வளையம் இட்ட பின், என்ன காரணம் தெரியலையா என்று கேட்பது போல் அவனை பார்த்து சிரித்தான் சீனிவாசன். வேற என்ன காரணமாமா என்று கணபதி அவரை கேட்ட விதம் அப்பாய்வைத்தனமாய் இருந்தது. கேடியார் முதலாளி வீட்டில் சம்மந்தம் பண்ண போறாரு உங்க அத்தா. இனி உங்கள் உறவெல்லாம் அவருக்கு கௌரவ குறைச்சல் தானே. அதனால் உங்களை கலட்டி விட தான் அவ்வளோ பேச்சும் ஏச்சும், புரியுதா? இன்னமும் உலகம் தெரியாத ஆளாக இருக்கிய மாப்பிள்ள என்று சொல்லி மறுபடியும் புகை இழுத்துவிட்டு கபகப என்று சிரித்து சீனிவாசனின் அசிங்கமான சிரிப்பை ரசிக்க முடியாமல் தலை கவிழ்ந்தான் கணபதி. கவலைப்படாத மாப்பிள்ள, நானும் இன்னைக்கு பணக்காரன்தான். ஆனால் உங்கள் அத்தானை போல் மறந்த ஆள் கிடையாது. அரியலூரில் அன்னைக்கு அந்த ஆளுக்கு பெருசாக என்ன இருந்தது? காடுகரை இருந்ததா? சொத்து சுகம் இருந்ததா? அரியலூர் சிமெண்ட் மில்ல ஒரு வேலை மட்டும்தான். ஒழுக்கமான ஆள். அந்த ஒரு தகுதியை வச்சு தான் அவருக்கு உங்கள் அப்பா பொண்ணு கொடுத்தாரு. அந்த நன்றியை கூட மறந்துதானே இன்னைக்கு உன்னை மானாங்கனியை பேசி விரட்டிட்டாரு.
ஆனால் நான் அப்படி இல்லை. பணக்காரனா இன்னைக்கு நான் இருந்தாலும் பழசா மறக்கலை. உங்கள் வீட்டில் மாடு மேய்ச்சி கஞ்சி குடிச்ச பழைய வாழ்க்கையை மறக்கவே மாட்டேன். உங்கள் அத்தானுக்கு நீ ஏழையா தெரியலாம், எனக்கு இன்னைக்கும் நீ தான் முதலாளி. உன் எதிர நின்று பேசவும் எனக்கு தகுதி கிடையாது. ஆனால் உன்னை தூக்கி சுமந்த உரிமையில் பேசுகிறேன், அவ்வளோதான். என்ன விடு, இந்த ஊரையே நான் கேட்குறேன். ஏங்க கணபதி முதலாளி, கால் தூசுக்கு சமமாக எவன்டா இருக்கான் இந்த ஊரில்? எவன்டா இருக்கான்? வாங்கடா, என் மாப்பிள்ளை எதிர வந்து நில்லுங்கடா பார்ப்போம். ஊரில் 10 ஆட்கள் நடுவே சீனிவாசன் தலைக்கேறிய போதையில் சப்தமாய் பேச நொந்து போயிருந்த கணபதிக்கு அதுவே பெரிய ஆறுதலாய் அமைந்தது. மாமா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனி நீங்கள் தான் எனக்கு சம்மந்தி. ஒரு நல்ல நாள் பார்த்து வீட்டுக்கு வாங்க மாமா. என் மகளை உங்கள் பையனுக்கே பேசி முடிச்சிடலாம் என்று 10 பேருக்கு முன்னால் பகிரங்கமாய் அறிவித்து விட்டான் கணபதி. அங்கிருந்த அத்தனை பேருமே ஒருவரை ஒருவர் திகைப்பும் வியப்புமாய் பார்த்தபடி கசகசவென்று பேசிக்கொண்டே கலைந்து சென்றன. கணபதியும் கூட அப்பொழுது முழு போதையில்தான் இருந்தான். அது வேற விஷயம். மறுநாள் கணபதியும் சீனிவாசனும் சந்தித்த போது போதை எதுவும் இல்லாத மிக தெளிவான மனநிலைதான் இருவருமே இருந்தன. கணபதி மாப்பிள்ள, உனக்கும் உங்கள் அத்தானுக்கும் 1000 இருந்தாலும் அவள் தான் உங்கள் அக்கா மாப்பிள்ள. அது இல்லேன்னு போயிருமா? அதனால் நாம் எடுத்த முடிவை அவர் வீடு திருப்பி ஒரு மரியாதைக்காவது சொல்லிட்டு வந்துருமாப்பிள்ள. அதோட கல்யாண செலவுக்கு 50,000 கேளு மாப்பிள்ள என்று சீனிவாசன் திடீரென்று தெரிவித்த யோசனை கணபதியை குபேர் என்று கோபப்பட வைத்தது. என்ன மாமா பேசுகிறீங்க? அந்த ஆள் சாவாசமே வேண்டான்னு இருக்கேன், அங்கே போக சொல்கிறீங்க. போனது காணாதுன்னு 50,000 வேற கேட்க சொல்கிறீங்க. சீச்சி என்று அருவருப்பாய் முகம் சுளித்தான் கணபதி. அந்த ஆளுக்கு 50 லட்சத்துக்கு செய்திருப்பார் உங்கள் அப்பா. அவர் உங்கள் வீட்டு மருமக ஆனதுக்கே 1000 ஜென்மத்துக்கும் கடன்பட்டவர் மாப்பிள்ள. அவர் 50,000 தரது ஒரு பெரிய விஷயமே இல்லை, போய் கேளுங்க என்று திரும்ப திரும்ப வற்புறுத்தினான் சீனிவாசன். கணபதி ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நீங்கள் போக வேண்டாம், நான் போய் கேட்டு பார்க்கட்டுமா என்று சீனிவாசன் கிளம்பிய போது கணபதிக்கு கோபம் பொங்கி இருந்தது. வேண்டாமாம்மா, அந்த ஆள் சாவாசமே வேண்டாம். தயவுசெய்து நான் சொல்கிறத கேளுங்க. முதல்ல நிச்சயம் பண்ணிடலாம். இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் தான். இப்போவே வீட்டுக்கு வாங்க, வெத்தலை பாக்க மாற்றிக்குவோம் என்று சீனிவாசன் கையை பிடித்து கணபதி இழுத்தும் கூட கையை கோபமாய் உதறிவிட்டு வேகமாய் சென்று விட்டான் சீனிவாசன். அதன்பின் தொடர்ந்து 2-3 முறை சீனிவாசனை பார்க்க முயன்றும் முடியாமல் போனதும் கடைசியில் அவனது வீட்டுக்கே சென்று சந்தித்தான் கணபதி. வேண்டா வெறுப்பாய் கணபதியின் முகத்தை கூட பார்க்காமல் மிக இறுக்கமாய் முகத்தை வைத்துக்கொண்டு கடுமையான கண்டிப்பான துணியில் பேசத் தொடங்கினான் சீனிவாசன். கணபதி மாப்பிள்ள, இப்போ வெளிப்படையாக பேசுகிறேன், வேதனைப்படாத. உன் மகளை என் மகனுக்கு கல்யாணம் செய்து வைக்க நீ ஆசைப்படுற. ஆனால் நான் ஒன்றும் தியாகி இல்லை. நீ இன்னைக்கு வெறும் ஆளாக இருந்தாலும் உன் வீடு பல லட்சம் ரூபாய்க்கு போகும். அந்த வீட்டை நம்பி தான் நான் சம்மதிச்சேன். உனக்கு ஆண் வாரிசு கிடையாது. அதனால் வீட்டை என் மக பேருக்கு மாற்றிடணும். அப்புறம் இப்போ உன் கையில் நையா பைசா கிடையாது. வெறுங்கையோட எப்படி கல்யாணம் நடத்தி வைப்ப? வரட்டு கௌரவம் பார்க்காம உங்கள் அத்தான் காலில் விழுந்தாவது 50,000 வாங்கிட்டு வா, நிச்சயம் பண்ணுவான், போயிட்டு வா. வீணா என் வீட்டுக்கு அலையாத என்று பட்டுன்னு சொல்லி படாரிட்டு கதவை சாத்தி கொண்டான் சீனிவாசன். தன் மகளின் திருமணத்தை எப்படியாவது முடித்துவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தில் இருந்த கணபதி வேறு வழி இல்லாமல் அரியலூர் அக்கா வீட்டுக்கே போனான். அவன் வீட்டை விட்டு கிளம்பிய நல்ல நேரமோ என்னவோ அழகர்சாமி வீட்டில்தான் இருந்தாள். மைத்துனரை கண்டதும் அமைதியாய் வரவேற்கும் செய்தார். சீனிவாசன் மகனுக்கு தன் மகளை நிச்சயம் செய்ய போவதாய் தெரிவித்து சில நிமிஷங்கள் மௌனமாய் இருந்து தயங்கி தயங்கி கல்யாண செலவுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுவதாய் குரல் நடுங்க கூறிவிட்டு அந்த அவமான அவஸ்தையோடு தன் அத்தான் முன் தலை கவிழ்ந்து நின்றான். 50,000மா? 50 பைசா தரமாட்டேன் என்று சட்டென எழுந்து எங்கேயோ தான் அவசரமாய் கிளம்புவது போல் சட்டையை போட்டு பொத்தான்களை மாட்டிய அழகர்சாமியிடம் அவர் மனைவிதான் தம்பிக்காக பரிந்து பேசினாள். 30 வயசு வரைக்கும் வீட்டுக்கு கஷ்டம் தெரியாமலே வளர்ந்துட்டான். விவரம் இல்லாமல் பொழைச்சிட்டான். மூதேவி கல்யாண செலவுன்னு வந்து கையேந்துறான். அவனுக்கு நீங்கள் செய்யாமல் யார் செய்வா என்று கண்ணை கசக்கிய
தன் மனைவியை அடிக்க கை ஓங்கினார் அழகர்சாமி. 50,000 உன் தம்பிக்கு தரேன், அவனோட நீனும் சேர்ந்து போயிரு. அப்புறம் என் ஆயுசு உள்ள வரைக்கும் நீ இங்கே வரக்கூடாது. போரியாடி? அழகர்சாமி தீர்மானமாய் கேட்டபோது தன் வாயை பொத்திக்கொண்டு உட்கார்ந்த அக்காவிடம் அது வேண்டாம் என கையசைத்துவிட்டு கவிழ்ந்த தலையோடு வாசலை நோக்கி நடந்தான் கணபதி. நீ தரதா இருந்தா மட்டும் வா, உட்கார்ந்து பேசு, கேட்கறதுக்கு வராத மாப்பிள்ள என்று விரல் அசைத்து சொன்னார் அழகர்சாமி. என்ன சொல்றீங்க? அவன் தரணுமா? இன்னமும் என்ன தரணும் உங்களுக்கு? ஆமாம், உங்கள் அப்பாவை போல அவனும் தர்றதா இருந்தாதான் இங்கே வரணும். எதையும் கேட்டு வரதா இருந்தா வரவே வேண்டாம். அவன்கிட்ட என்னங்க இருக்குது இன்னமும் உங்களுக்கு தர்றதுக்கு? வீடு மட்டும்தான் இருக்குது, வேணும்னா அதையும் எழுதி தந்துடுறேன், வாங்கத்தான் என்றான் கணபதி. வீடு வேண்டாம், வீட்டில் உள்ளதை தான் கேட்குறேன். வீட்டில் என்ன இருக்காதான்? எதுவுமே இல்லையே. இருக்கு மாப்பிள்ள, தூக்கிட்டு வந்துடுவேன். எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நீயா தருவான்னு எதிர்பார்த்தேன். ஆனால் நீ உன் வீட்டில் மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு தரணும்னு நினைச்சியே தவிர உன் அக்கா மகனுக்கு தர்றதுக்கு உனக்கு மனசு வரலையே மாப்பிள்ள. செல்வ கணபதி வியப்பும் திகைப்புமான மிகப்பெரிய அதிர்ச்சியோட அத்தானை பார்த்தான். அன்னைக்கு அரியலூர் மில்லில் நான் 1000 ரூபாய் சம்பளம் தான் வாங்கினேன். வேறு எந்த தகுதியும் இல்லாத எனக்கு உங்கள் அக்காவை தந்தாரு உங்கள் அப்பா. அது அவரோட உயர்ந்த மனசு. இன்னைக்கு 60,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உன் சொந்த மருமகன், உன் அப்பாவோட பேரன். அவனுக்கு உன் வீட்டு மருமகன் தகுதி இல்லை, ஆனால் மாடு மேய்ச்ச சீனிவாச மகனுக்கு இருக்கு. அப்படிதானா மாப்பிள்ள என்று அழகர்சாமி கேட்டது தான் தாமதம். அவர் காலில் நெடுஞ்சான் கிடையாய் விழுந்தான் செல்வ கணபதி. எனக்கு தகுதி இல்லையே அத்தான், இந்த வீட்டுக்கு ஏன் மகளை அனுப்ப எனக்கு தகுதி இல்லையே. எல்லாம் இழந்துட்டேன் அத்தான், எனக்கு என்ன தகுதி இருக்கு? அவனை தோளை பிடித்து தூக்கி நிறுத்தி தன்னோடு சேர்த்து அணைத்து அவன் கண்ணீரை துடைத்தார் அழகர்சாமி. ஒரு பொண்ணை அடையிறதுக்கு தான் தகுதி வேணும் மாப்பிள்ள, தர்றதுக்கு தேவையில்லை. உன் மகளை அடையிறதுக்கு உன் மருமகனுக்கு தகுதி இருக்குது, அது போதும். உனக்கு மனசு இருந்தால் போதும் மாப்பிள்ள. தகுதி என்ன பொல்லாத தகுதி? அது வர்ற நேரம் தானாக வரும். உன் மகளை தெரியா? தெய்வம் பக்தன்கிட்ட வரம் கேட்குற மாதிரி இருக்குது தான் நீங்கள் என்கிட்ட கேட்குறது என்று கண்ணை துடைத்தபடி அக்காவை பார்த்து சிரித்து கொண்டே சொன்ன கணபதியை மேலும் தன்னோடு இறுக தழுவிக்கொண்டு, நீந்தான் மாப்பிள்ளை என் சம்மந்தி. இது உன் அக்கா மேலே சத்தியம், உன் மருமக மேலே சத்தியம். போதுமா? ஒரு நல்ல நாளாக பார்த்து நானும் உன் அக்காவும் உன் வீட்டுக்கு வரோம். இப்போ இருந்து சாப்பிட்டு போகலாம் என்று மிக கனிவாய் சொல்லி தன் மைத்துனனை அன்று தன்னோடு சேர்த்து சாப்பிட வைத்து அனுப்பி வைத்தார் அழகர்சாமி. மறுமாதம் சீனிவாசனை தேடி சென்றான் கணபதி. பஞ்சாயத்து திண்ணையில் 10 பேர் மத்தியில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாய் உட்கார்ந்திருந்தான் சீனிவாசன். தன்னை நோக்கி கணபதி சந்தோஷமாய் வருவதை பார்த்தே தன் மீசையை முறுக்கி விட்டு கொண்டான் சீனிவாசன். என்ன மாப்பிள்ள, 50,000 சிக்கிடுச்சு போல. சபாஸ் மாப்பிள்ள, கொண்டாங்க முதல்ல என்று கையேந்தினான் சீனிவாசன். சீனிவாசன் ஆவலாய் ஏந்திய கையை பிடித்து மிக வேகமாக குலுக்கினான் கணபதி. எப்படியோ உங்கள் பிடிவாதத்தால் நானும் எங்கள் அத்தானும் ராசியாயிட்டோம் மாமா, சம்மந்தியாகவும் போகிறோம். நான் தான் அறிவு கெட்டு போய் அவசரப்பட்டு உங்கள் சம்மந்தியாக பார்த்தேன். எங்கள் அப்பா செய்த புண்ணியம் வீண் போகுமா? நீங்களே பிடிவாதமா என்னை அனுப்பிச்சி வச்சு எங்கள் அத்தானோட என்னை சேர்த்து வச்சிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மாமா. எனக்கு கல்யாணம் வேணாம், மழை உயரத்துக்கு இருக்குது, வரே மாமா என்று வந்த வேகத்தில் திரும்பினான் கணபதி. சீனிவாசனை பார்த்து அங்கிருந்த 10 பேருமே தலையில் அடித்து சிரித்த மிக இழிவான சிரிப்பால் பாவம் சீனிவாசன் பதிலுக்கு இஞ்சி தின்ற குரங்கு போல பற்களை காட்டத்தான் முடிந்தது.